அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹமத் அசியாம். மாவடிப்பள்ளி வெள்ள அனர்த்தத்தில் காணாமல் போன 8வது ஜனாசாவும் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் தான் அந்த ஜனாசா மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனாசாவானது ஒலிவோரியன் எக்கட் வெடித்திற்கு பின்னால் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் ஜனாசாவை கண்டதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த ஜனாசாவானது தற்பொழுது மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. 8வது ஜனாசாவானது கடுமையான தேடுதலுக்கு பின்னர் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஜனாசாவானது நீண்ட தூரத்துக்கு அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இன்றைய தினம் சம்மாந்துறையில் கடைகள் அடைக்கப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் வெள்ளை கொடிகள் ஏந்தப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்றைய தினம் கடைகள் அடைக்கப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய இரக்காமம் மதரசா மாணவன் கருத்து தெரிவித்திருந்தார். அவர் தனது கருத்தில் தண்ணீரானது மிக வேகமாக வந்ததாகவும் அந்த தண்ணீரை சமாளிக்க முடியாது இருந்ததாகவும் தனக்கு நீச்சல் தெரிந்ததால் 2 மாணவர்களை காப்பாற்றியதாகவும் ஏனைய மாணவர்களும் தங்களை காப்பாற்றுமாறு கத்தியதாகவும் அந்த மாணவர் மிக கவலையுடன் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தில் 5 மதரசா மாணவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். 6 மதரசா மாணவர்கள் உயிரிழந்தார்கள். ஏனைய 2 பேர்களும் உயிரிழந்தார்கள். சம்பவம் இடம்பெற்ற 26ஆம் தேதி துரிதமாக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளின் போது ஒரு மதரசா மாணவர் காப்பாற்றப்பட்டார். இன்னும் ஒரு மதரசா மாணவர் மின்கம்பத்தை பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டார். இந்த சம்பவமானது மிகவும் பயங்கரமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. படத்தில் வருகின்ற காட்சி போல் மிகவும் பயங்கரமாக காணப்படுகின்றது. இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் அனைவரும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்துக்கு பிறகாவது இனிவரும் காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அனர்த்தத்துக்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமான சில காரணங்களை இங்கு குறிப்பிடலாம். முதலாவது மதரசா நிர்வாகிகள். 2வது மதரசா மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருந்தது. 3வது காரணம் மதரசா மாணவர்கள் பாதுகாப்பு அங்கி அணியாமல் இருந்தது. முக்கியமாக காரைதீவு சம்மாந்துறை வீதியானது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் முழுகின்ற வீதியாகும். இந்த வீதியால் பயணம் செய்வோருக்கு பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விளக்கங்களை கடந்த 26ஆம் தேதி முதல் இன்று வரை நாங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் வழங்கி இருக்கின்றோம். மரணித்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் எமது வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.